வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ASUS இருந்து ஒரு 2 புது கேமிங் லேப்டாப் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா ASUS STRIX, ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா ASUS ZEPHYRUS S. ஸோ நம்ம பார்க்க போகிறது ASUS ZEPHYRUS S. ஸோ அதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதுதான் வேர்ல்ட்ஸ் ஸ்லிம்மஸ்ட் கேமிங் லேப்டாப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே போலவே இது ரொம்ப ஸ்லிம் தான், கிட்டத்தட்ட 15 mm திக்னஸ் தான். ஸோ அந்த திக்னஸ்லேயே அவங்க ரொம்ப நல்ல ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நல்ல கிராஃபிக்ஸ் கார்டு, ரொம்ப நல்ல CPU கொடுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு ரொம்ப திக்னஸில் எவ்வளோ பெரிய ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ ஏன் நிறைய கேமிங் லேப்டாப்ஸ் இந்த மாதிரி ஸ்லிம்மாக இருக்கிறது இல்லை, ஸோ எல்லாமே ரொம்ப பெருசாக ரொம்ப வெயிட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அப்போ தான் நம்மளோட CPU GPU ரெண்டுத்தையுமே ரொம்ப சமமாக கூல் பண்ண முடியும். இல்லைனா CPU GPU ரெண்டுமே ரொம்ப ஹாட் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் அதிகமான மல்டி டாஸ்கிங் பண்ணும்போதோ இல்லை ரொம்ப அதிகமாக கேமிங் விளையாடும் போதோ CPU GPU ரெண்டுமே ரொம்ப ஹீட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கு பேர் தெர்மல் த்ராட்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தெர்மல் த்ராட்லிங் வராமல் இருக்கிறதுக்காக தான் எல்லா கேமிங் லேப்டாப்புமே ரொம்ப பெருசாக ரொம்ப வெயிட்டாக பண்ணுவாங்க. ஏன்னா ரொம்ப ஸ்பேஸ் இருக்கும், அதனால தான். ஸோ பட் ஆனால் இந்த மாதிரி தின்னா பண்ணுறதுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தெர்மல் த்ராட்லிங் தான். ஸோ அது வராமல் பார்த்துக்கணும். பட் ஆனால் ASUS இந்த லேப்டாப்பில் இந்த மாதிரி தெர்மல் த்ராட்லிங் வராமல் இருக்கிறதுக்காக சூப்பரான ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னா, ஸோ நீங்கள் லேப்டாப்போட லிட் ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே ஒரு கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் ஆகும். ஸோ அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹீட்டான ஒரு ஏரை ரொம்ப சீக்கிரமாக அவுட் ஃப்ளோ பண்ணுறதுக்காக தான். ஸோ அப்போ நம்ம CPU GPU ரெண்டுத்தையுமே ரொம்ப கூலாக வச்சுக்க முடியும். தெர்மல் த்ராட்லிங் அதிகமாக வராமல் நம்ம காப்பாற்ற முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. பட் இது ஆனால் ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு. இது எப்படி ஒர்க் ஆகும் தெரியாமல் இருந்துச்சு. பட் ஆனால் ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும் சொல்லலாம். தெர்மல் த்ராட்லிங் வராமல் ரொம்ப சூப்பராக பாதுகாத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதோட கீபோர்டு பற்றி பார்த்தீங்கன்னா நார்மலான எல்லா லேப்டாப்ஸ் போலவே இல்லாமல் இது ரொம்பவே டிஃபரெண்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ அது மொத்த கீபோர்டு லேஅவுட்டே நமக்கு பாட்டமில் வச்சிருக்காங்க. ஸோ அது பார்க்குறதுக்கு ரொம்பவே டிஃபரெண்டாக இருக்குது, ரொம்பவே யூனிக்காக இருக்குது. அதோட டிஸ்பிளே பற்றி பார்த்தீங்கன்னா 1080p 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட். ஸோ ரெஃப்ரெஷ் ரேட்னா என்ன அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கேமிங் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அதுக்காக தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 USB 3.1 போர்ட்ஸ் இருக்குது, Type-C போர்ட்டும் இருக்குது. ஸோ அடுத்தோட ஸ்பெக்ஸ், ஸோ Intel i7 8th gen ப்ராசஸர், 8GB RAM up to 24GB நெக்ஸ்ட் மாடல் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா NVIDIA GTX 1070 Max Q இல்லைனா GTX 1060 கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 2 மாடல் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1TB SSD கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தத்தில் ரொம்ப பெரிய ஸ்பெக்ஸ்னே சொல்லலாம். இது கேமிங்க்கு மட்டும் இல்லாமல் நிறைய மல்டி டாஸ்கிங்குமே ரொம்ப ஸ்மூத்தாக பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரொம்ப போர்ட்டபிள், ரொம்ப ஈஸியாக இந்த லேப்டாப் போர்ட்டபிள் பண்ணிக்கலாம். நீங்கள் எங்கே வேணாலும் ரொம்ப ஈஸியாக கொண்டு போக முடியும். ஸோ அதுதான் இதில் மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ்னே சொல்லலாம். எங்கே போனாலுமே உங்ககிட்ட ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேமிங் மிஷின் இருக்கும். ஸோ கேமிங் மட்டும் இல்லாமல் மல்டி டாஸ்கிங் ரொம்ப சூப்பராக பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரே நேரத்தில் லைட் ரூம், அப்புறம் ஃபோட்டோஷாப், ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய வீடியோஸும் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய 3D சாஃப்ட்வேர்ஸ், அனிமேஷன் சாஃப்ட்வேர்ஸ் இது எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக பண்ண முடியும். ஏன்னா GTX 1070 Max Q கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு பெரிய கிராஃபிக்ஸ் கார்டுனே சொல்லலாம். கேமிங்னாலும் சரி, மல்டி டாஸ்கிங்னாலும் சரி, ரெண்டுமே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அதோட பிரைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ASUS ZEPHYRUஸ்லேயே ப்ரீவியஸில் ஒரு மாடல் இருக்குது. ஸோ அதுவும் கிட்டத்தட்ட சேம் டிசைன் தான், பட் ஆனால் ஸ்பெக்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஸோ ப்ரீவியஸ் மாடலில் பார்த்தீங்கன்னா அவங்க GTX 1080 கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா GTX 1070 Max Q அப்புறம் 1060 கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட சேம் டிசைன் தான். அப்புறம் அந்த டிஸ்பிளேல இருக்கிற பெசல் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ப்ரீவியஸ் மாடலில். இது ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் ஆனால் ப்ரீவியஸ் மாடலோட பிரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 lakh rupees. ஸோ அது ரொம்ப ஒரு காஸ்ட்லியான மிஷினே சொல்லலாம். பட் ஆனால் இதோட பிரைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 lakhs வரைக்கும் இருக்கலாம் 1060 மாடல். பட் ஆனால் 1070 Max Q மாடல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,50,000 rupees வரைக்கும் இருக்கலாம். ப்ரைஸ்க்கு கொஞ்சம் ஒர்த்துனே சொல்லலாம். ஏன்னா ரொம்ப ஒரு யூனிக்கான டிசைன், ஈஸிலி போர்ட்டபிள். ஸோ ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நல்ல ஸ்பெக்ஸும் கூட. ஸோ கண்டிப்பாக இந்த லேப்டாப் ரொம்ப நல்ல ஒரு கேமிங் லேப்டாப்னே சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இந்த லேப்டாப் வாங்கலாம். ஸோ நல்ல லிங்க்ஸுமே நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.